ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கொஷின்ஸ் வந்து உளவியலில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உளவியல் பொறுத்தவரையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு காவலர் தேர்வுலன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு 50 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பிசிக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் கவனிங்க, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 60 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க 30 மார்க்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 கொஷின்ஸில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்க போது, ஒரு 30 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். ஸோ நம்ம 30 கொஷின்ஸ் அந்த ஈஸியாக இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் விடாமல் கவனிச்சுக்கோங்க, பிசி ஸ்டூடெண்ட்ஸ் விடாமல் கவனிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த 50 கேள்வி சால்வ் பண்ணும்போது நான் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. ஆளாளுக்கு ஒரு மெத்தட் தெரியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி தருவேன், நான் நம்புறேன். அது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூடவே சேர்ந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. பிகாஸ் ஒரு ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீ பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேர்ச்சியை நீ எட்டி பிடிச்சிடுவேன். ஓகேங்களா? சரி, போலாங்களா வீடியோக்குள்ள. ஸோ த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறியீட்டுல வந்து ஒரு குறியீடுகளை மாத்தி கொடுத்துருக்கான். அதாவது பிளஸ் இன்டூன்னு கொடுத்துருக்கான், மைனஸ் பிளஸ்ன்னு கொடுத்துருக்கான், இன்டூ டிவைடட்னு கொடுத்துருக்கான், டிவைடட மைனஸ்ன்னு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 21 டிவைடட் பை 8 பிளஸ் 2 மைனஸ் 2 இன்டூ 12 இன்டூ 3 இதுதான் கொடுத்துருக்கான். டிவிஷன் என்னமா மாத்திருக்காங்க? டிவிஷனை மைனஸ்ன்னு மாத்திருக்காங்க. அப்போ 21 மைனஸ் 8 பிளஸ் என்னன்னு மாத்திருக்காங்க? பெருக்கெல்லாம் மாத்திருக்காங்க. ஸோ இன்டூ 2 மைனஸ் என்னவா மாத்திருக்காங்க? பிளஸ்ஸா மாத்திருக்காங்க. அப்ப பிளஸ் 12 பெருக்கல் என்னவா மாத்திருக்காங்க? வகுத்தெல்லாம் மாத்திருக்காங்க. அப்ப டிவைடட் பை 3. அப்போ குறியீடுகளை மாத்தி எழுதிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணா எனக்கு பதில் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்? டிவிஷனுக்கு தான் கொடுக்கணும். 12 3ஆல வகுத்தா 4 பிளஸ் 2 இன்டூ 8 மைனஸ் 21. அப்படி அது அந்த இதை மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 12 டிவைடட் பை 3ஆல வகுத்தா 4 கிடைச்சிச்சு. சோ இப்போ இதுல அடுத்து என்ன பண்ணணும்னா பெருக்கணும். 8 2 என்னங்க? 8 2 16. அப்ப 21 மைனஸ் 16 பிளஸ் 4. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நான் எது கொடுக்கணும்? preference பிளஸ்க்கு தாங்க கொடுக்கணும். ஆனா இங்க பாருங்க 16 குறியீடு மைனஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 21ல 16 கழிச்சு நீங்க 4 கூட்டிக்கோங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட். 21ல 16 கழிச்சா என்ன? 5ன்னு வரும். சோ பெரிய குறியீடு பிளஸ் தானே, அப்ப இங்க பிளஸ் 5ன்னு இருக்கும். அப்பமா பிளஸ் 4. 5 4 கூட்டினீங்கன்னா ரிசல்டன்ட் என்ன வரும்? 9. ஆக்சுவலா ஆன்சர் 9. இதை கொஞ்சம் வித்தியாசமா பண்றேன்ற பேர்ல எல்லாரும் எப்படி நம்ம பண்ணி வச்சிருப்பாங்க? 16 4 கூட்டுறா 20. 21 மைனஸ் 20 1டா அப்படின்னு இருப்பீங்க. அது கிடையாது. ஓகேங்களா? சோ புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சோ முதல்ல எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க? ஏன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கான், பின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கான், சின்றது ஒரு யூஸ் பண்ணிருக்கான். சோ இதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். a dash c dash b dash a b dash a dash c a dash c. சோ 3 வேரியபிள் யூஸ் பண்ணதுனால நான் 3 லெட்டரா பிரிச்சுக்கிறேங்க. இங்க பாருங்க 3 லெட்டரா. ஓகேங்களா? ஏன்னா பாருங்க கரெக்டா 3 பிரிஞ்சிருச்சா? இப்போ இதுல விடுபட்ட எழுத்து என்ன? ஏபிசில பி. ஒரு ஆர்டர் வருதா? இப்ப இங்க விடுபட்ட எழுத்து ஏசி. அதாவது முதல் லெட்டர் ஏ, அதனால ஏ போட்டேன். மூணாவது லெட்டர் சி, அதனால சி போட்டேன். இப்போ இங்க ஏபிசின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இங்கேயும் ஏபிசின்னு வந்திருக்கு. சோ இந்த क्वेश्चन புரியாதவங்க ஆல்ரெடி எங்க யூடியூப் சேனல்ல லெட்டர் சீரிஸ்க்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இந்த மாதிரி क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உளவியலுக்கான தனி பிளேலிஸ்டே நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் பி, அடுத்த லெட்டர் சி, அடுத்தது ஏ, அப்ப இங்க என்ன வரணும்? பி, அடுத்தது இங்க ஏ, அப்ப இங்க வரணும் பி. சோ அப்ப ஏபிசி ஏபிசி ஏபிசின்னா ஒரு சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. குட். சோ இப்போ விடுபட்ட எழுத்துக்கள்லாம் எடுத்து எழுதிடலாமா? என்னென்னலாம் லெட்டர் இதுல எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஏசி, அடுத்தது பிஎஸ்சின்னு வந்திருக்கு. ஒரே ஆப்ஷனே இதுதாங்க. அப்ப டி தாங்க ஆப்ஷன். இதுல 9 தாங்க விடை, இதுல டி தான் ஆப்ஷன். ஓகேங்களா? சோ தேர்ட் क्वेश्चन, ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு லெட்டரை என்னன்னு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா FPTJIன்னு எழுதியிருக்கான். சோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லெட்டர் இப்படி மாத்தி எழுதிருக்காங்கன்னா அது தயவு செஞ்சு கீழே எழுதுங்க. அப்பதான் நம்ம என்ன கம்பேரிசன் பண்ணணும்ன்றது தெரியும். இப்ப F கம்பேர் பண்ணும்போது Fல எந்த மாற்றமும் இல்ல, எந்த லெட்டரையும் கூட்டவும் இல்ல குறைக்கவும் இல்ல. அப்ப பிளஸ் 0, எந்த லெட்டரையும் ஆட் பண்ணல. ஓக்கு அடுத்து பி, அப்ப பிளஸ் 1 லெட்டர் ஆட் பண்ணிருக்கான். ஆருக்கு அடுத்து எஸ் விட்டுட்டு டி, அப்ப பிளஸ் 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கான். ஜிக்கு அடுத்து ஜே பிளஸ் 3 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கான். எஃப்க்கு அடுத்து ஐ பிளஸ் 4 லெட்டர். அப்போ ஒரு லெட்டருமே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணல. அடுத்து 1 2 3 4 ஒரு லெட்டரா கூட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கான். அப்ப கல்பிரிட் அந்த வார்த்தை எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்கான். சோ கல்பிரிட்டுக்கு சிக்கு எந்த லெட்டரும் கூட்டி இருக்க மாட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல எதுவுமே ஆட் பண்ணல. சோ 4 ஆப்ஷன்லயுமே சி தாங்க இருக்கு. சோ ரெண்டாவது ஆப்ஷன் போலாம். யூக்கு அடுத்த லெட்டர் வி, அப்போ இதுல செகண்ட் லெட்டர் எக்ஸ் இருக்கு, அப்ப டி வராது. இதுல செகண்ட் லெட்டர் எஸ் இருக்கு, அப்ப ஏவும் வராது. இது ரெண்டுத்துல தாங்க ஏதோ வரணும். தேர்ட் லெட்டர் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இதுல எம் இருக்கு,
இதுல n இருக்கு. அப்ப l க்கு அடுத்து m வந்திருக்கும். ஆனா நமக்கு எத்தனை லெட்டர் கூட்டணும்? மூணாவது வார்த்தைக்கு 2 லெட்டர் கூட்டணும். அப்ப l m n. அப்ப cvn ன்னு வர இதுதான் ஆப்ஷனா வந்திருக்கும், b யும் வராது. சோ தேவையில்லாம முழுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. இங்க மூணாவது லெட்டர்லயே முடிஞ்சிருச்சு. குட். அடுத்தது போலாங்களா? நாலாவது கேள்வி. ஒரு சங்கேத மொழியில் ப்ரீ நாட் பிஸ் இதை என்னன்னு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் harmful. சோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது VOG DOR NOT இதை என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் harmful habitனு எழுதியிருக்கான். குட். இங்க பாருங்க, இதான் எழுதுறேன். ப்ரீ நாட் பிஸ்ன்றது ஸ்மோக்கிங் இஸ் harmful, வாக்ட் ஆர் நாட்ன்றது அவாய்ட் harmful habit. அங்க கொடுத்துருக்கிறது தாங்க எடுத்து எழுதிட்டு இருக்கேன். அடுத்தது டார் பிஸ் எல் இதை எப்படி எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் ஸ்மோக்கிங் இப்படின்னு எழுதியிருக்காங்களாம். இப்ப நம்ம அதுல ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம கேட்டிருக்கோம். என்னன்னா ஹேபிட்டுக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்கோம். இப்ப இதுல ஹேபிட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல தாங்க இருக்கு ஹேபிட். ஓகேவா? அப்போ அதற்கான கோடு கண்டிப்பா அந்த குறியீடு இதுல இந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான். வாகா டாரா நாட்டா எதுன்னு தெரியல. சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவாய்ட் ரெண்டுத்துல இருக்கா, அப்ப அதுக்கான கோடு ரெண்டுத்துல இருக்கும். அப்ப டார்ன்ற வார்த்தை எதை குறிக்குது? அவாய்ட குறிக்குது. அடுத்தது harmfulனு மேல இருக்கா, harmful இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி மேல நாட் இருக்கு, இங்கேயும் நாட் இருக்கு. அப்ப harmfulன்றது நாட்டை குறிக்கும். அப்ப மிச்சம் இந்த வார்த்தை இந்த வாக் இதுதான் ஹேபிட்டை குறிக்கும். அப்ப வாக் தான் அதற்கான ஆன்சர். முடிஞ்சிச்சா? ஹேபிட்டுக்கான ஆன்சர் வாக். அடுத்தது 5th கொஸ்டின். ஒரு மாதத்தில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை எனில் அந்த மாதத்தின் 15ஆம் நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான். இப்ப முதல் நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டா 7ஆம் நாள் என்ன கிழமையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வியாழன். ஒரு வாரம் தொடங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளியில ஒரு கிழமை தொடங்குதுன்னா 7ஆம் நாள் வந்து வியாழனா தான் இருக்கும். அது சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி என்னவோ 7ஆம் தேதி அதுக்கு முந்தின கிழமையா இருக்கணும். அப்போ 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமைனா 7ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும்? வியாழக்கிழமையா இருக்கும். 1ஆம் தேதி சனிக்கிழமைனா 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனா 7ஆம் தேதி திங்கக்கிழமை, சாரி சனிக்கிழமை. இப்படிதான் இருக்கும். இங்க வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்கான் 1ஆம் தேதி. அப்ப 7ஆம் தேதி வியாழக்கிழமையா இருந்திருக்கும். 14ஆம் தேதி என்னதான் இருந்திருக்கும்? 7ஆல வகுப்படக்கூடிய நம்பர் தானே, ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்ப 14ஆம் தேதி என்னவா தான் இருந்திருக்கும்? வியாழன். அப்ப 15ஆம் தேதி என்னங்க இருந்திருக்கும்? அதே வெள்ளி தாங்க. அப்ப மாசத்தில் 1ஆம் தேதி என்னையோ அதே தான் 15ஆம் தேதியும் வரும். அதனால ஆன்சர் என்னது? வெள்ளிக்கிழமை, ஏ ஆப்ஷன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி என்ன கிழமை? இப்ப சப்போஸ் 1ஆம் தேதி புதனா இருந்துச்சுன்னா 7ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும்? செவ்வாய். ஒரு நாள் முன்னாடி இருக்கும். அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஒரு மாதத்துல 1ஆம் தேதி 7ஆம் தேதி எப்ப வருதுன்னு கேட்டுச்சுங்கன்னா அதை வச்சு நம்ம ஈஸியா போடலாம். 7 என்ன இருக்கும்? அதே தான் 14 இருக்கும், அதே தான் 21 இருக்கும், அதே தான் 28 இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ஒரு மாதத்தின் 3ஆம் நாள் திங்கக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி வந்து என்ன கிழமையா? திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 2ஆம் தேதி என்ன கிழமை இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. 1ஆம் தேதி என்ன கிழமை இருந்திருக்கும்? சனி. 1ஆம் தேதி சனிக்கிழமையா இருந்தா 7ஆம் தேதி என்ன கிழமையா இருந்திருக்கும்? வெள்ளி. 1ஆம் தேதி சனிக்கிழமையா இருந்தா 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருந்திருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டேன் நானு. இப்ப இது வரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 7 வெள்ளின்றத வரையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மாதத்தின் 3ஆம் நாள் திங்கக்கிழமைன்னு கொடுத்தான். அதை வச்சு 7ஆம் தேதி என்ன கிழமை வரும்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கானா, அந்த மாதத்தின் 21ஆம் நாளிலிருந்து 5ஆம் நாள் என்ன கிழமை? அந்த மாதத்தின் 21ஆம் தேதி ஒண்ணு வரப்போது, அதுல இருந்து 5ஆவது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான். இப்ப 7ஆம் தேதியே வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா 14ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமையா தான் இருந்திருக்கும், 21ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமையா தான் இருந்திருக்கும். அப்ப 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமைனா 5ஆம் தேதி அதுல இருந்து 5ஆம் நாள், 21ஆம் தேதியில இருந்து 5ஆம் நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான். அப்ப 21ஆம் தேதியில இருந்து 5ஆம் நாள் 1 2 3 4 5 5ஆவது நாள் வெள்ளினா சனி, ஞாயிறு, திங்கள், புதன், சாரி செவ்வாய், புதன். அப்போ 5ஆம் நாள் என்ன கிழமை? புதன் கிழமை. அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 5ஆம் நாள் வந்து புதன் கிழமை. 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கண்டுபிடிச்சிட்டேன். அதுல இருந்து 5ஆம் நாள் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். 5ஆவது நாள் புதன்கிழமை வருது. குட். அடுத்தது போலாங்களா? சோ 7 8 2 கேள்வி இது கேட்டிருக்கேன். இந்த ஒரு படத்தை சால்வ் பண்ணா 2 கேள்வி வரும். ஒரு ஊரில் தையல் வகுப்பிற்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 45. அப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, தையல் வகுப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகேங்களா? தையல் வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு. தோட்ட வேலைக்கு வகுப்புக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 70. அப்ப தோட்ட வேலையும் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி 2 விஷயம் கொடுக்கறனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வெண்படத்தை வரைஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு வெண்படத்தை வரைஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? வெண்படம், முதல் வெண்படம் வந்து தையல், 2வது வெண்படம் வந்து தோட்டம். ஓகேங்களா? சோ தையலுக்கு போறது எத்தனை பேரு? 45 பேர். தோட்ட வேலைக்கு போறவங்க 70 பேர்.
இவர்களில் 30 பேர் 2 வகுப்புகளுக்கும் செல்கிறார்கள். அப்ப தையல் கிளாஸ்க்கும் போயிட்டு தோட்ட கிளாஸ்க்கும் போறவங்க எத்தனை பேர்னா 30 பேர். அப்ப ரெண்டுத்துக்கும் போறவங்க 30னா இந்த 45ல 30 கழிச்சிருங்க. 45ல 30 கழிச்சா வெறும் 15 பேர் தான் எதுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா தையல் கிளாஸுக்கு மட்டும் போறவங்க. இங்க இந்த 45ன்றது டோட்டலா எல்லாருமே தையல் கிளாஸ்க்கு போறவங்கமா. 45ன்றது தையல் கிளாஸ்க்கு போறவங்க எல்லாருமே, ஓகேவா? 70ன்றது தோட்ட கிளாஸ்க்கு போற எல்லாருமே. ஆனா இந்த 30 எதை சொல்லியிருக்கான்? 2 வகுப்புகளுக்கும் போறவங்க. சோ 30 நான் என்ன பண்ணிட்டேன்? 2 வகுப்புகளுக்கும் போறவங்கிறதுனால நடுவுல எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 45ல 30 போச்சுன்னா வெறும் 15 பேர் தையல் வகுப்புக்கு மட்டும் தான் போவாங்க. அவங்க எதுக்கு போக மாட்டாங்க? தோட்ட வகுப்புக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 70ல 30 போச்சுன்னா 40. அந்த 40 பேர் எதுக்கு மட்டும் தான் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா தோட்ட வேலைக்கு மட்டும் தான் போவாங்க, தையல் வகுப்புக்கு போக மாட்டாங்க. இப்ப நான் டேட்டா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ மொத்தமா அந்த வில்லேஜ்ல எத்தனையோ கேர்ள்ஸ் இருக்காங்க, அதுல தையல் வகுப்புக்கு மட்டும் போறவங்க 15, தோட்ட வேலைக்கு மட்டும் போறவங்க 40, இதுக்கு போறவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 2 வகுப்புக்கும் போறவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 30. சோ கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. தையல் வகுப்பிற்கு மட்டும் சென்றவர்கள் எத்தனை பேர்? இப்பதானே கண்டுபிடிச்சேன் 15. சோ ஆன்சர் 15. இரண்டாவது கேள்வி, எத்தனை பேர் மொத்தத்தில் இவ்விரண்டு வகுப்புகளிலும் ஏதேனும் ஒன்றிற்காவது சென்றவர்கள்? ஏதேனும் ஒன்றிற்காவது சென்றவர்கள் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிடணும். ஏதேனும் ஒன்றுனா அவன் தையலுக்கு போனாலும் ஏதோ ஒண்ணு போய்க்கிறான், தோட்ட வேலைக்கு போனாலும் ஏதேனும் ஒன்றுக்கு போயிருக்கான், ரெண்டுத்துக்குமே போனா கூட அவன் ஏதேனும் ஒன்றுக்கு கண்டிப்பா போயிருக்கான் தானே. அப்ப ஏதேனும் ஒன்றுக்கு சென்றவன்னா மொத்தத்தையும் கூட்டுக்குங்க. 40, 30, 5 எல்லாத்தையும் கூட்டுங்க 85. சோ ஆன்சர் இஸ் 85. குட். சோ அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா? 9வது கேள்வி. ஒரு சீட்டுக்கட்டில் உள்ள 52 சீட்டுகளில் இருந்து 2 சீட்டுகள் எடுக்கப்பட்டால் அவை ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கேன். இப்ப சீட்டுக்கட்டுல மொத்தம் 52 சீட்டு தான் இருக்குங்க. அதுல 2 சீட்டு எடுக்கிறாங்க, அது என்னவா இருக்கணுமா? ராணியா இருக்கணுமா? டோட்டலாவே நம்மளுக்கு சீட்டுக்கட்டுல 52 கார்டு இருக்கும். அப்ப 52 கார்டுகள்ல இருந்து 2 கார்டு எடுக்கணும். அதான் 52C2ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? 52 கார்டுகள்ல இருந்து எத்தனை கார்டு எடுக்கணும்? 2 கார்டு எடுக்கணும். அந்த 2 கார்டும் எப்படி இருக்கணும்னா ராணியா இருக்கணுமா? ராணியா இருக்கணும்னா மொத்த சீட்டுக்கட்டுல எத்தனை ராணி இருப்பாங்கன்னா 4 ராணி தாங்க இருப்பாங்க. ஓகேங்களா? சீட்டுக்கட்டுல எத்தனை ராணி இருப்பாங்க? 4 ராணி தான் இருப்பாங்க. அப்ப அந்த ராணியை அந்த 4 ராணில இருந்து தான் நம்மளால எடுக்க முடியும். அந்த 2 ராணி எதுல இருந்து எடுக்க முடியும்? 4 ராணில இருந்து தான். சோ 4C2. ஓகேங்களா? 4 ராணில இருந்து தான் என்னால 2 ராணி எடுக்க முடியும். சோ டோட்டலா கணக்கு புரிஞ்சுக்கோங்க. 52 சீட்ல இருந்து 2 சீட் எடுக்க முடியும். அதுல 4 ராணில இருந்து தான் 2 ராணி எடுக்க முடியும். சோ இத சால்வ் பண்ண ஆன்சர். இந்த 4C2 எப்படி சால்வ் பண்ணதுன்னா 2ன்னு எழுதிருக்கேன்ல, 4C2ன்னு எழுதிருக்கேன். அப்ப 4ல இருந்து பின்னாடி நோக்கி போங்க. 4 into 3 2 நம்பர் எழுதணும். 4ல இருந்து பின்னாடி 2 நம்பர் எழுதணும். ஏன்னா கீழே 2 தான் எழுதிருக்கேன். அப்ப 4 into 3 டிவைடட் பை 1 into 2. ஏன்னா இங்கேயும் 2 நம்பர் தான் எழுதணும். எப்பவுமே கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணுங்க. இங்க 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப 1 into 2ன்னு முடிச்சுக்கோங்க. இங்க 4க்கு கீழே 2ன்றதுனா 4ல இருந்து பின்னாடி 2 நம்பர் எழுதணும். சோ 4 into 3. இங்க 52 2ன்னு கொடுத்துருக்கல. அப்ப 52ல இருந்து பின்னாடி 2 நம்பர் போனா 52 into 51 1 into 2. இப்ப இந்த 1 into 2 இந்த 1 into 2யும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்ப 4 into 3 டிவைடட் பை 52 into 51. சோ இதை சால்வ் பண்ண ஆன்சருங்க. சோ மூணாவது வாய்ப்பாட்டுல 51 அடியுமானா டெஃபினட்டா அடியும். மூணாவது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, 51வது வாய்ப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முறை 7 முறை 17 முறை வந்திருக்கும். சோ இது வந்து 4வது வாய்ப்பாட்டுல ஒரு முறை, 4வது வாய்ப்பாட்டுல ஒரு முறை, 12 வந்து பாத்தீங்கன்னா 3 முறை. அப்ப 13 into 17 டிவைடட் பை 1 டிவைடட் பை 13 into 17. சோ 1/221 வந்திருக்குங்க. ஆன்சர் 1/221. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? சோ 10வது கணக்கு போயிடலாம். 10வது கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ள 10 பேர்களில் 4 பேர் ஆண்கள். அவ்வகுப்பில் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, 10 பேர் இருக்காங்களாம் கிளாஸ்ல. அதுல 4 பேர் பாய்ஸ்னா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் கேர்ள்ஸ் தானே. அப்ப 6 பேர் கேர்ள்ஸ் தானே. 10 பேர் 4 பேர் பாய்ஸ்னா 6 பேர் கேர்ள்ஸ். அவ்வகுப்பில் நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறீர்கள். யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க. ஆனா அவங்க என்னவா இருக்கணும்? பெண்ணா இருக்கணும். சோ வகுப்புல டோட்டலா எத்தனை பேர்? 10 பேர். அவங்க பெண்ணா இருக்கணும்னா அந்த பெண்கள் எத்தனை பேர்ல இருந்தா வருவாங்க? இந்த 6 பேர்ல இருந்தா வருவாங்க. சோ மேல 6 கீழே 10 ரெண்டுத்தையும் அடி 3/5 முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? அடுத்தது 3 மடங்குகளில் முதல் 9 எண்களின் சராசரி. இந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்பான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. 3 மடங்குகளில் முதல் 9 எண்களின் சராசரின்னு கேட்கிறான். அப்ப முதல் 9 எண்களின் சராசரினா 3 டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் 9 என்ன வருதோ எழுதிக்கோங்க. 9 3s வரையும் எழுதிக்கோங்க. அவ்வளவுதாங்க. 3 மடங்குகளில் முதல் 9 எண்களின் சராசரி. 3 டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 9 வரையும் எழுதிக்கோங்க. 1 3s 3, 2 3s 6, 3 3s 9, 4 3s 12, 5 3s 15, 6 3s 18, 7 3s 21, 8 3s 24 and 9 3s 27. இதுதான் முதல் 9 எண்கள்.
3 மடங்குகளின் முதல் 9 எண்கள். இவற்றின் சராசரி என்னன்னா இது எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் கூட்டி 9ஆல வகுத்தா உங்களுக்கு சராசரி கிடைக்கும். ஏன்னா 9 எண்கள் இருக்குல்ல. ஆனா அவ்வளோ பெருசு பண்ணிட்டு இருப்பீங்களா? வேணாம். இந்த மாதிரி 9 எண்கள் இருக்குன்னா மொத்தம் 9 இருக்கா, அப்ப இந்த பக்கம் 4 விட்டுருங்க, சரிசமமா பிரிங்க, இந்த பக்கம் 4 விட்டுருங்க, அப்ப நடுவுல என்னங்க இருக்கு, அதான் சராசரி. அப்ப ஆன்சர் 15 முடிஞ்சிச்சு. இதெல்லாம் உட்காந்து கூட்டி 9 வகுக்காதீங்க. 9 எண்கள் இருக்கா, இந்த பக்கம் 4 விட்டுரு, அந்த பக்கம் 4 விட்டுரு. ஏன்னா எல்லாத்துக்கும் நடுவுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ஒரு எண்ணுக்கும் நடுவுல 3 வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி ஈவனா இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட்டே. சோ 4 நாளா பிரிச்சுட்டு பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போ 9 எண்கள் இருக்கிறதுனால 4 நாளா விட்டு சென்டரா இருக்கிறது எழுதிட்டீங்க. இதே 8 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணிருப்பீங்க? இதை என்கிட்ட நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா 8 நம்பர் இருக்கு, இப்போ 27 இல்லங்க, முதல் 8 நம்பர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 4 விட்டுருங்க, இந்த பக்கம் 4 விட்டுருங்க. ஓகேவா? இப்ப நடுவுல எதுவுமே இல்ல. நடுவுல ஆனா 2 நம்பர் இருக்கும், ஒன்னு 13 இருக்கும், ஒன்னு 14 இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்கும்? 13.5. அப்ப அதுதான் சராசரியா இருந்திருக்கும். புரியுதுங்களா? நடுவுல இருக்கிற 13.5 தான் சராசரியா இருந்திருக்கும். முடிஞ்சிடும். ஓகே, சோ அடுத்தது போலாமா? அடுத்தது பின்வருவனவற்றுள் முகடு என்பது யாதுன்னு கேட்டிருக்கான். முகடு அப்படின்னாலே நான் என்னன்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைம் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. அதாவது அதிக அளவுல இருக்கக்கூடிய நம்பர். இப்ப கொடுத்திருக்கிற நம்பர்ல எது அதிக அளவுல ரிப்பீட் ஆயிருக்குன்னா 3ன்ற நம்பர் தான் அதிக அளவுல ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப முகடு எது? 3. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, 15 எண்களின் சராசரி 27. ஓகேவா? இந்த கேள்வி ஈஸிங்க. 15 எண்களின் சராசரி 27. ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி எவ்வளவு? இந்த மாதிரி தாங்க கேட்பான், சப்பையா கேட்பான். ஏதோ 15 எண்களின் சராசரி 27னா ஒவ்வொரு எண்ணையிடம் 3ஐ கூட்டினால் என்னன்னு கேட்கிறான். இந்த மாதிரி கூட்டுறது, ஒவ்வொரு எண்ணுடனும் கழித்தால், ஒவ்வொரு எண்ணையும் பெருக்கினால், இந்த மாதிரி எல்லாம் உங்களை கேட்பான். நல்லா பாருங்க, ஷார்ட்கட் சொல்லி தர, எழுதிக்கோங்க. ஒவ்வொரு எண்ணையும் கூட்டினால், கழித்தால், பெருக்கினால், வகுத்தால், இதெல்லாம் கேட்டானா நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. இங்க என்ன சராசரி கொடுத்திருக்கான்னு பாருங்க. 27 கொடுத்திருக்கானா, இப்ப ஒவ்வொரு எண்ணுடனும் எவ்வளவு கூட்ட சொல்றான்? 3 தானே கூட்ட சொல்றான். நீங்க ஒவ்வொரு எண்ணுடனும் 3 கூட்டுறதுக்கு பதிலா அந்த சராசரியோடைய 3 கூட்டிடுங்க, 30. அப்ப ஆன்சர் 30. முடிஞ்சிச்சு. ஓகேவா சார்? ஓகே சார், கூட்டினான்னு சொல்லிட்டீங்க, கழித்தால். இப்ப ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ கழித்தால்னு சொன்னாங்கன்னா இந்த 27 3 கழிங்க, 27 3 கழிச்சா 24. அதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரிங்க சார், ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ பெருக்கினால்னு சொன்னா 27 3 பெருக்கிக்கோங்க, டிவைடட் பை 3 சொன்னா சார் 27 3ஆல வகுத்துக்கோ. என்ன சொல்றானா அந்த சராசரியில பண்ணிடு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆன்சர். சும்மா உட்காந்துட்டு நீ உட்காந்து இதை பெருக்கி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலை வேணாம். ஓகேவா? குட். சோ அப்ப 15 எண்களின் சராசரி 27, ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ கூட்டினால்னா அந்த 27ஓட 3 கூட்டு, ஆன்சர் 30. முடிந்தது. ஓகேவா? அடுத்தது, பின்வருவனவற்றின் இடைநிலை காண்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். எப்படி முகடு கேட்பானா அந்த மாதிரி இடைநிலை கேட்பான். முகடுன்றது என்னன்னு சொன்னா அதிக டைம் ரிப்பீட் ஆன நம்பர் தான் முகடு. இப்ப இடைநிலைனா என்னன்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கலந்து எழுதிருக்கான்ல, இதெல்லாம் லைனா எழுதுங்க. முதல் எண் 1 தான் வரும் ஃபர்ஸ்ட், அடுத்தது 2 வரும், அடுத்தது 3, சாரி 2 முறை எழுதிருக்காங்க. சோ 2 2, இங்க பாருங்க 1 2 2, அடுத்தது 3 ஒரு முறை தான் எழுதிருக்கான், 4 2 முறை எழுதிருக்கான். ஓகேவா? சோ 2 டைம் 4 எழுதிக்கோங்க, அடுத்தது 5. இப்ப இதுல எத்தனை எண்கள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 எண்கள் இருக்கா? 7 எண்கள் இருந்துச்சுன்னா 3 விட்டுரு, எது சென்டரா இருக்கோ அதான் இடைநிலை. அப்ப 3 தான் இடைநிலை. ஓகேவா? என்னது? 3 தான் இடைநிலை. குட். முடிஞ்சதா? விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ விடுபட்ட எண்ணைன்னா 6 12 36 144 கொஸ்டின் மார்க். இப்ப 6 12 மாறி இருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்கான். 12 36 மாறி இருக்குன்னா 3ஆல பெருக்கிருக்கான். 36 144 மாறி இருக்குன்னா 4ஆல பெருக்கிருக்கான். இப்ப எனக்கு இது பார்த்தோன்னே தெரியுது, அப்படி கஷ்டப்படுறவங்க 6 ஏன் 12 மாறணும் அப்படின்றது யோசிங்க. 2ஆல பெருக்கினா மாறிடும்ல, அதே மாதிரி தாங்க. அப்ப லாஸ்ட்ல இது எதால பெருக்கிருக்கணும்? நீங்களே சொல்லிடுவீங்க, 5ஆல பெருக்கிருக்கணும். அப்ப 144 × 5 என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 720. சோ மேக்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த நம்பர்லாம் டிஃபால்ட்டா உங்க மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அடுத்தது பார்க்கலாம், 16வது கொஸ்டின். இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்கான் இதுல. முதல்ல வரைஞ்சுக்கோங்க. 5 நண்பர்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றனர். அப்போ ஒரு டேஷ் போட்டு 5 நண்பர்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றனர். ஓகேங்களா? 5 பேர், 5 சீட் போட்டுறேன். P என்பவர் Qவிற்கு அடுத்தும் R என்பவர் Sற்கு அடுத்தும் அமர்ந்திருந்தனர். அதாவது Pன்றவன் Qக்கு பக்கத்துல இருக்கானா, அப்ப Pயும் Qவும் பக்கத்துல வரணும். R என்பவர் Sற்கு அடுத்தும், R வந்து Sக்கு அடுத்து இருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் பக்கத்துல வரணும், இவங்க 2 பேரும் பக்கத்துல வரணும். ஓகே, நான் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கிறேன், என்னால எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாதுல, அதனால தனியா எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் ஜோடியா தான் வரணும். S என்பவர் T இன் அருகில் அமரவில்லை. அப்போ T யார் பக்கத்துல உட்கார கூடாதுன்னா S பக்கத்துல உட்காரவே கூடாது. ஓகேவா? அதனால ராங் மார்க் போட்டு வச்சுக்கிறேன்.
டி இருக்கையின் இடது கோடியிலும், டி வந்து எங்க இருக்கான், இருக்கையினுடைய இடது கோடி. இப்ப இதுதான் இருக்கைனா இது வந்து இடது கோடி, இது வலது கோடி. அப்ப டி இருக்கையின் இடது கோடியில இருக்கானா டி இந்த இடத்துல இருக்கான். ஓகேவா? ஆர் வலது கோடியில் இரண்டாம் இடத்திலும், ஆர் வலது கோடியிலிருந்து இரண்டாம் இடம்னா இதுதாங்க வலது கோடி, இதுல இருந்து இரண்டாம் இடம்னா இந்த இடத்துல, அப்ப இந்த இடத்துல ஆர் இருக்கான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பி கியூ டி, பி மற்றும் கியூ டீயின் வலப்புறம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப டீயினுடைய வலது புறத்துல தான் பியும் கியூவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பி மற்றும் ஆர் ஆகியோர் அடுத்தடுத்து அமர்ந்திருக்கின்றனர். இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறான்னா நம்ம எங்க போடணும்னா, இந்த ஆர் யார் பக்கத்துல உட்கார்றானா, எஸ் பக்கத்துல உட்கார்றான். அப்ப நான் எஸ் இந்த இடத்துல போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, பியும் கியூயும் பிரிக்கிற மாதிரி ஆயிடும். கியூவும் பியும் ஒன்னா தான் உட்காரணும், பிரிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நான் எஸ் அந்த இடத்துல போடாம எந்த இடத்துல போடுவேன், இந்த இடத்துல போடுவேன். இப்ப ஆரும் எஸ் ஜோடியா உட்காந்துட்டாங்களா? அடுத்தது யார் ஜோடியா உட்காரணும், கியூவும் பியும் ஜோடியா உட்காரணும். லாஸ்டா ஒன்னு கொடுத்துருக்கான், பியும் ஆரும் தான் இன்னவா இருக்கணுமா, ஜோடியா இருக்கணுமா. அப்ப பி இந்த இடத்துல போட்டு கியூ இந்த இடத்துல போட்டா செட் ஆயிடுச்சா? அப்ப எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னா டி கியூ பி ஆர் எஸ் உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப கேள்வி கேட்கிறேன் பாருங்க, மிகச் சரியாக நடுவில் அமர்ந்திருப்பவர் யார்? மிகச் சரியாக நடுவில் அமர்ந்திருப்பவர் பி. ஆன்சர் பி. அடுத்தது 17வது கேள்வி, வலது கோடியில் அமர்ந்திருப்பவர் யார்? இதுதானே வலது கோடி, அமர்ந்திருப்பவர் யார்? எஸ். முடிஞ்சதா? ஈஸியான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது கிருஷ்ணன் 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நகர்ந்தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. ஓகேவா? 10 கிலோமீட்டர் கிருஷ்ணன் எப்படி போயிருக்கான், வடக்கு நோக்கி போயிருக்கான். அப்ப வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போயிருக்கான். ஓகேவா? அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறான். அதாவது இப்படி 10 கிலோமீட்டர் எழுதிடுறேன். இப்படி 10 கிலோமீட்டர் போன கிருஷ்ணன் அங்க இருந்து திருப்பியும் தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கான், 6 கிலோமீட்டர். அதே வழியிலே. ஓகேவா? 6 கிலோமீட்டர் நடந்தான். பிறகு 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடந்தான். இங்க இருந்து இப்போ இது 10 கிலோமீட்டர் போயிட்டு 6 கிலோமீட்டர் வந்தா மிச்சம் இருக்கிறது எத்தனை கிலோமீட்டரா இருக்கும், 4 கிலோமீட்டரா இருக்கும். இங்க இருந்து கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்னா 3 கிலோமீட்டர் போயிருக்கான். இப்போ அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் மற்றும் எந்த திசையில் இருப்பான்னு கேட்டிருக்கான். இதுதான் அவன் புறப்பட்ட இடம், இது முடிச்ச இடம். இதை சேர்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் வருமா? ஓகே, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு என்னுடைய வீடியோ திசைகள் இருக்கும், அதை கொஞ்சம் பாருங்க. இப்போ நான் சொல்லிடுறேன், இது பித்தாகரஸ் தியரம் சால்வ் பண்ணும். ஸோ இது இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவும் இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் 9 கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். ஸோ 25ன்னு வந்திருக்கும். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் எந்த திசையில இருக்கு ஆரம்பிச்ச இடத்துலன்னா, ஆரம்பிச்ச இடம் இதுவா, இந்த இடத்துக்கு இப்படியே போனா வடக்கு, இந்த பக்கம் போனா கிழக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால இவன் வடகிழக்கு திசையில இருக்கான். அப்ப 5 கிலோமீட்டர் வடகிழக்கு தான் ஆன்சரா இருக்கும். குட். அடுத்தது சிவா என்பவர் புவனாவை விட உயரமானவர். அப்ப சிவான்ற ஒருத்தன் யாரை விட உயரம்னு பாத்தீங்கன்னா புவனாவை விட உயரம். ஓகேங்களா? புவனாவை விட உயரம். ஆனால் தேவாவை விட குள்ளமானவர். ஆனால் தேவாவை விட குள்ளமானவர். அப்ப சிவா வந்து புவனா விட உயரம், தேவா விட குள்ளம். புவனா வாசவியை விட உயரமானவர். புவனா வந்து யாரை விட உயரமானவர்? வாசவி. அப்படின்னா குள்ளமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தாலே தெரியுதா, லாஸ்டா இருக்கிறது யார்? வாசவி தான் குள்ளம். அப்ப ஆன்சர் வாசவி. முடிஞ்சிச்சு. அடுத்தது 20வது கேள்வி, 40 மாணவர்கள் கொண்ட ஒரு வரிசையில் வலது கோடியிலிருந்து 5வது இடத்தில் 6 உள்ளார். அப்ப ஒரு சீட் இதுங்க. இதுல வலது கோடினா இதுதான் சொல்லிட்டேன், இது இடது கோடி. நம்ம வலது கை பக்கம் இருக்கிறது வலது கோடி, இடது கை பக்கம் இருக்கிறது இடது கோடி. சோ இங்க இருந்து யார் 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னா 6. 1 2 3 4 5. 5வது இடத்துல 6 இருக்கான். 6க்கும் டிக்கும் இடையில் 10 பேர் உள்ளனர். அப்ப 6க்கும் டிக்கும் இடையில 10 பேர். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர். யாருக்கும் நடுவுல, 6க்கும் டிக்கும் நடுவுல 10 பேர் இருக்காங்களாம். அந்த வரிசையில் இடது கோடியிலிருந்து டி எங்க உள்ளார்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இடது கோடி. இங்க இருந்து டியினுடைய இடம் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இது எண்ணிட்டு வாங்க, இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க, டியினுடைய வலது பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேரை எவ்வளவுல இருந்து கழிச்சிடணும், 40 பேர்ல இருந்து கழிச்சா இவன் பிளேஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப 40ல 15 போச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 25. அப்போ இடது கோடியிலிருந்து டியினுடைய இடம் 25. ஆன்சர் 25. முடிஞ்சதா? அடுத்தது 21வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை சில பேர் தப்பு பண்றாங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. சீரான வரிசை எண் கொண்ட ஒரு 60 ரூபாய் நோட்டு கட்டுகளில் 100 ரூபாய் நோட்டு கட்டுகளில் 60 ரூபாய் இல்லைங்க, 60 100 ரூபாய் நோட்டு. அப்போ ஒரு 100 ரூபாய் நோட்டு 60 இருக்கான். ஓகேவா? ஒரு 100 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கான்? 60 நோட் இருக்கு. அதுல வந்து சீரியல் நம்பர் லைனா இருக்கான். ஓகேங்களா? சீரியல் நம்பர் எப்படி இருக்கான்? லைனா இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் ரூபாய் நோட்டு மேல என்ன எழுத்து பிரிண்ட் ஆயிருக்குன்னா 7575 இருக்கு. அப்படின்னா கடைசி ரூபாய் நோட்ல என்ன எண்ணு இருக்கும்னு கேட்கறான். உடனே எடுத்துன்னு போய் இது கூட அதை சரியாத 60 கூட்டிடுங்க சார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட்டினீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா 60 கூட்டக்கூடாது. 60 ரூபாய் நோட்ல இதுதானே முதல் நோட்டு, இதுதான் முதல் நோட்டு. அப்ப பாக்கி 59 நோட்டு தான் இருக்கும். அப்ப 59 கூட்டுங்க. 9 5 14 4 தானே கடைசி டிஜிட். அப்ப 4ல முடிகிற நம்பர் இங்க 1 தான் இருக்கு ஆப்ஷன்ல. அதனால அதே போட்டுருங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது முக்கியமான கேள்வி, 22வது கேள்வி. 2 5ன்னு எழுதியிருக்கான், 4 18ன்னு எழுதியிருக்கான். ஓகே, என்ன சார் 2 ஏன் 5ன்னு எழுதுனா 2 ஸ்கொயர் என்னமா 2 ஸ்கொயர் 4. அப்ப பிளஸ் 1 ஆட் பண்ணி எழுதியிருக்கான். அடுத்தது 4 ஸ்கொயர் என்னங்க 16. அப்ப பிளஸ் 2 ஆட் பண்ணி எழுதியிருக்கான் 18ன்னு. 6 ஸ்கொயர் என்னங்க 36 பிளஸ் 3 ஆட் பண்ணி தான் என்ன எழுதியிருக்கான் 39. 6 39 அதனால தான் எழுதியிருக்கான். அப்ப 8 ஸ்கொயர் என்ன 64 பிளஸ் 4 ஆட் பண்ணி தான் 68ன்னு எழுதியிருக்கான். அப்ப 10 ஸ்கொயர் என்ன 100. அப்ப எவ்வளவு கூட்டணும் 5 கூட்டணும். 5 கூட்டி எழுதியிருந்தா என்ன ஆன்சர் 105. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுல 8 பேர் இருக்கானு பாத்துக்கோங்க. பி எம் டி ஏ எஃப் ஹெச் ஆர் பி 8 பேர் இருக்கான். இந்த 8 பேர் ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கியவாறு அமர்ந்துள்ளனர். அப்போ ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, 8 பேரை போட்டுக்கோங்க. அந்த 8 பேரும் எப்படி இருக்கானா வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி, அதாவது உள்ள பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி உட்காந்துருக்கான். பியின் வலப்புறம் 3வதாக உள்ள ஏக்கு வலப்புறம் 4வதாக ஆர் உள்ளார். அதாவது ஏ வந்து பியினுடைய, அதாவது ஏ வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோ, ஏ வந்து பியினுடைய வலது பக்கம் 3வதா இருக்கானா. அப்ப ஃபர்ஸ்ட் நான் பியை உட்கார வச்சிடறேன். பியை உட்கார வச்சுட்டா இவனுக்கு வலது கை எந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் தானே இருக்கு, 1 2 3. அப்ப இங்கதான் ஏ இருக்கான். பியினுடைய வலது கை பக்கம் 3வதா யார் இருக்கான் ஏ. அந்த ஏவின் வலதுபுறம் 4வதா தான் யார் இருக்கானா ஆர். அப்ப ஏவினுடைய வலதுபுறம்னா இந்த பக்கங்க, ஏன்னா ஏ இப்படி உள்ள உட்கார்ந்து இருக்கானா, இதுதான் அவனுக்கு வலது கை. அப்ப இந்த பக்கம் 4வதா 1 2 3 4. அப்ப ஆர் இந்த இடத்துல இருப்பான். ஓகேங்களா? பியினுடைய வலது பக்கம் 3வதா ஏ, அவனுடைய வலது பக்கம் 4வதா ஆர். ஓகேவா? சரியா போயிடுச்சா? இப்போ அடுத்த க்ளூ, பிக்கு இடப்புறம் 2வதாக உள்ள எச். பிக்கு இடதுபுறம் 2வதா. அப்ப பி இங்க உட்காந்துட்டான்ல ஆல்ரெடி. அப்ப இந்த பக்கம் அவனுக்கு வலதுபுறம்னா இந்த பக்கம் என்னது இடதுபுறம். சோ இடதுபுறம் 2வதா யார் இருக்கான் எச் இருக்கான். எச்க்கு ஓகேவா, இடதுபுறம் 2வதாக உள்ள எச்சுக்கு இடதுபுறம் 2வதாக யார் இருக்காங்கன்னா எம் இருக்கானா. அப்ப இவனுக்கு இடதுபுறம்னா எதுன்னு பாத்தீங்கன்னா மேல போகணும். ஓகேவா? இதனுடைய இடதுபுறம் 2வதா தான் யார் இருக்காங்க எம். அப்ப இந்த சீட்ல எம் உட்கார்ந்துருப்பான். இப்ப இங்க ஒரு சீட் காலியா இருக்கு, இங்க ஒரு சீட் காலியா இருக்கு, இங்க ஒரு சீட் காலியா இருக்கு. பாத்திரலாம். அடுத்தது லாஸ்ட்டுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிக்கு வலதுபுறம் 3வதாக டி உள்ளார். அப்ப பிக்கு வலதுபுறம் 3வதானா, இப்ப நான் இந்த இடத்துல பி போடுறேன்னு வச்சுக்கோங்க, வலதுபுறம்னா 1 2 3. அந்த இடத்துல டி உட்கார வைக்க முடியாது, ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி யார் உட்காந்துட்டாங்க பி உட்காந்துட்டான், சாரி எம் உட்காந்துருக்கான். அதனால பி இந்த இடத்துல உட்கார வச்சா வலதுபுறம் 3வது சீட் இங்க காலியா இருக்கு. அப்ப இங்க டி உட்கார வச்சுட்டு மீந்த ஒரு ஆள் யாருங்க நமக்கு ஏ பி உட்கார வச்சுட்டேன். எஃப் தான் மீந்து இருக்கான், அவன் இந்த பக்கம் உட்கார வச்சிருவேன். அவ்வளவுதான். இப்ப இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாமா? 23ல இருந்து 27 அடிச்சுட்டு போயிடலாம். எச்சுக்கு இடதுபுறம் 3வதா யார் இருக்கான்னு கேட்கறான். இங்கதானே எச் உட்காந்துருக்கான், இவனுடைய இடதுபுறம் 3வதா டி எம் ஏ. அப்ப ஆன்சர் ஏ. ஓகேவா? அடுத்தது, கீழ்கண்ட இணைகளில் பியின் இருபுறமும் அமர்ந்திருப்பவர்கள் யார்? பியினுடைய இருபுறமும் அமர்ந்திருப்பவர்கள் ஏ மற்றும் எஃப். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது, ஆர் மற்றும் பி ஆகிய இருவரும் தங்களுடைய இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டால், அதாவது ஆரும் பியும் பிளேஸ மாத்திக்கிறாங்களாம். மாத்திட்டா எம்மின் இடப்பக்கம் 2வதாக யார் இருப்பார்கள் கேட்டிருக்கான். இப்ப ஆரையும் பியையும் இடத்தை மாத்திடுறேன். மாத்தினா எம்முடைய இடது பக்கம் யார் 2வதா இருப்பாங்கன்னா, இங்க பாருங்க, எம்மின் இடது பக்கம் ஆல்ரெடி பி இருந்தான், அதையே போட்டுறாதீங்க. இப்ப இந்த இடத்துக்கு யார் வந்துட்டாங்க ஆர் வந்துட்டாங்க. அப்ப ஆன்சர் ஆர். ஓகேவா? அடுத்த கேள்வி, பிக்கு வலதுபுறம் இருப்பவர் யார், எம்மின் வலப்புறம் இருப்பவர் யார்? ரெண்டுத்தையும் பாத்துக்கோங்க. இந்த கேள்வி ஒன்னா சால்வ் பண்ணிடலாம். பியின் வலதுபுறம் எம்மின் வலப்புறம் யார் இருக்காங்கன்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம் இல்லாம, பியின் வலதுபுறம் இருப்பவர் எஃப், எம்மின் வலதுபுறம் இருப்பவர் டி. அப்ப எஃப் டி தான் ஆன்சர். இல்லைங்களா? பியின் வலதுபுறம் இருப்பவர் எஃப், எம்மின் வலதுபுறம் இருப்பவர் டி. முடிந்தது, பதில் ஓவர். ஓகேவா? சோ அடுத்தது, ஒரு விடுபட்ட எண்கள் கேட்டிருக்கான். 1 4 9 16 25. ஸோ விடுபட்ட எண் பார்த்தாலே தெரியுது. இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அடுத்தது 6 ஸ்கொயர் எழுதிருக்கணும். 6 ஸ்கொயர் என்ன ஆன்சர் 36. முடிஞ்சிச்சு.
அடுத்தது 29வது கேள்வி. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேம் அப்படின்றது என்னன்னு எழுதிருக்கானா டாலர், டிவிஷன், ஸ்டார், பெர்சன்டேஜ். அதே மாதிரி பீடுன்றது என்னன்னு எழுதிருக்கானா ஆஷ், பெர்சன்டேஜ், டிவிஷன், இன்டூ. ஸோ என்னென்னத்துக்கு என்னென்ன எழுதிருக்கானோ அதை நேரம் எழுதிருங்க. இப்போ மேடு அதை எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறான். எம் என்னென்ன எழுதியிருக்கான் ஸ்டார்னு எழுதியிருக்கான். ஸோ ஸ்டாரை போட்டுக்கோங்க. அடுத்தது ஏவை என்னென்ன எழுதியிருக்கான் டிவிஷன் எழுதியிருக்கான். டிஏ என்னென்ன எழுதியிருக்கான் இன்டூன்னு எழுதியிருக்கான். பாருங்க நேரா என்ன இருக்கோ அதுதான். இஏ என்னென்ன எழுதியிருக்கான் பெர்சன்டேஜ். அப்போ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 30வது கேள்வி பாருங்க. 4 வார்த்தை கொடுத்திருக்கான். இன்டென்ஸ், இன்டென்ட், இன்டெலெக்ட், இன்டெலிஜென்ட். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஐஎன்ன்றது எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு. ஐஎன்டிஏ எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு. அதை வச்சு என்னால டிக்ஷனரியில எதனா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. சோ 4வது லெட்டர் பாருங்க இ தான் இருக்கு எல்லாத்துலயுமே. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐஎன்டிஇன்றது எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு. என்னால அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது. சோ 4வது லெட்டர் பாத்தீங்கன்னா இதுல என் இருக்கு, இதுல என் இருக்கு, இதுல எல் இருக்கு, இதுல எல் இருக்கு. சோ ஏபிசிடில எல் முதல்ல வருமா என் முதல்ல வருமா? எல் தானே முதல்ல வரும். அப்ப இது முதல்ல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சோ இந்த 2 வார்த்தையில தான் ஏதோ ஒண்ணு முதல்ல வந்திருக்கணும். அப்போ இந்த 2 வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க. இன்டெலெக்ட், இன்டெலிஜென்ட். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இப்ப நல்லா பாருங்க. முதல் 4 வார்த்தை 5 வார்த்தை இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. 6 வார்த்தை வரையுமே காமனா இருக்கு. இன்டெல் இது வரையுமே காமனா இருக்குமா? ஓகேவா? இதை வச்சு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது. எந்த வார்த்தை முதல்ல வந்திருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 7வது வார்த்தையா பாத்தீங்கன்னா இதுல இ இருக்கு, இதுல ஐ இருக்கு. சோ ஏபிசிடி இ முதல்ல வருமா ஐ முதல்ல வருமா? இ தானே முதல்ல வரும். அப்ப இன்டெலெக்ட்ன்ற வார்த்தை தான் முதல்ல வந்திருக்கும் டிக்ஷனரியில. அதுக்கு அடுத்து தான் இன்டெலிஜென்ட் வந்திருக்கும். குட். சோ அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 845 இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதை 33ன்னு எழுதியிருக்கான். ஏன் இதை 33 எழுதுனான்றதை கண்டுபிடிங்க. ஏன்னா இதை கண்டுபிடிச்சாதான் அடுத்த கேள்வி கொஸ்டின் மார்க் வச்சிருக்கான், நம்ம கண்டே பிடிக்க முடியும். சோ இந்த 3 டிஜிட்டுமே கூட்டுங்கம்மா. 8 4 12, 12 ஒரு 5 17, 5 2 7, 7 ஒரு 9 என்ன வந்துச்சு 16. சோ 17யும் 16யும் கூட்டுங்களேன். 33 வருது பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 33 வந்துச்சா? அப்போ 729 இது ரெண்டு எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 2 ஒரு 11, 11 ஒரு 7 18. அடுத்தது 253 அதையும் கூட்டுங்க. 5 3 8 10. சோ இந்த 18யும் 10யும் கூட்டினா என்ன வரும் 28. அப்ப சென்டரா என்ன நம்பர் வந்திருக்கணும் 28. முடிந்தது பதில். அடுத்தது இதுல வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 15 முக்கோணங்கள் தான் கரெக்ட். அது என்னங்க? ஏன்னா இது சின்ன படமா இருக்கிறதுனால என்னால போட்டு காமிக்க முடியல. ஆனா இதுல வந்து இருக்கிறது 15 முக்கோணங்கள். ஓகேங்களா? சோ அடுத்தது பகடை கணக்கு கொடுத்திருக்கேன். ஒரு பகடையில் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 5 புள்ளிகளுக்கு எதிர் திசையில் எத்தனை புள்ளிகள் அமைந்திருக்கும்? அதாவது இந்த 5ன்ற நம்பருக்கு எதிரில் எத்தனை இருக்கும்னு கேட்கறான். சோ எப்பவுமே பகடையை சால்வ் பண்ணும்போது எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ இல்லைன்னா இப்படி பாத்துக்கலாம். இந்த 2 பகடையை கம்பேர் பண்ணுங்க. எந்த நம்பரும் பொதுவா இல்லை. இந்த முதல் பகடையும் கடைசி பகடையும் கம்பேர் பண்ணுங்க. 5ன்ற நம்பர் காமனா இருக்கு. இதை வச்சு நீ கடிகார திசையில் சுத்தியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பகடையினுடைய இன்னொரு விதி இருக்கு. இரண்டு பகடை தோற்றத்தில் 2 எண்கள் வந்து பொதுவாக இருந்துச்சுன்னா, இப்ப இதுலயும் 1 2 இருக்கு, இதுலயும் 1 2 இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற பக்கம் எதிர்பக்கம், அதாவது 5க்கு எதிர்பக்கம் என்னவா இருந்திருக்கும் 6. நம்மள அவன் கேட்டது என்ன 5ன் எதிர்பக்கம் தானே கேட்டிருக்கான். அப்ப 6 இருந்ததான் ஆன்சர். இப்படியே கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு பகடையின் தோற்றத்தில் 2 பக்கம் பொதுவா இருந்துச்சுன்னா, இப்ப இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறது எதிர்பக்கம். அப்ப 5ன் எதிர்பக்கம் 6 முச்சிடலாம். அப்படி இல்லையா இந்த முதல் பகடையும் 3வது பகடையும் தொடர்பு படுத்துங்க. ரெண்டுத்திலுமே பொதுவா இருக்கிற நம்பர் எது 5. அப்ப 5ல இருந்து கடிகார திசையில சுத்த ஆரம்பிங்க. இந்த படகுல கடிகார திசையில சுத்தினா 5க்கு அடுத்து என்ன 2, 2க்கு அடுத்து என்ன 1, இதுல 5க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 3. அப்ப 2ன் எதிர்பக்கம் 4ஆ இருந்திருக்கும், 1ன் எதிர்பக்கம் 3ஆ இருந்திருக்கும். அடுத்த 5க்கு எதிர்பக்கம் 5ஆவே இருந்திருக்காது, விடுபட்ட அந்த ஒரு எண் 6ஆ தான் இருந்திருக்கும். சோ விடை 6. சோ இதுக்கு எனக்கு உங்களுக்கு பதில் தெரியல, இன்னும் குழப்பமா இருக்குன்னா நான் வந்து டைஸுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உளவியல் தனி பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தார். அதாவது 7 சிலந்திகள் 7 கூட செய்தான். எத்தனை நாள்ல 7 நாள்ல. அப்ப ஒரு சிலந்தி ஒரு கூட்டை எத்தனை நாள்ல செய்யணுமா? உடனே எல்லாரும் 1 சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு. ஆன்சர் 1 வராது. 7 சிலந்தி 7 கூட்டை 7 நாள்ல செய்யுதுன்னா ஒரு சிலந்தி தான் ஒரு கூட்டை 7 நாள் செஞ்சிருக்கும், அந்த அர்த்தத்துல தான் வந்திருக்கும். அப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்டை எத்தனை நாள்ல தான் செய்யும் 7 நாள்ல தான் செஞ்சிருக்கும். 1 வராது. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, தப்பு. ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்தது புகைப்படத்தில் உள்ள ஒரு ஆளை காண்பித்து ஒரு பெண் பிரிவன்மாறும் கூறுகிறார். அதாவது ஒரு பெண் சொல்றா புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து, இப்படிதான் போட்டோ, இந்த போட்டோல இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து
ஒரு பெண் பேசுகிறாள். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை, இந்த புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை, புகைப்படத்தில் யாரோ இருக்காங்க, அவங்க அப்பா எனது தாத்தாவுக்கு ஒரே மகன். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு தாத்தா இருக்கான், அந்த தாத்தாவினுடைய ஒரே மகன், ஒரே மகன். அப்ப இந்த பொண்ணு இவரை தாத்தான்னு கூப்பிடணும்னா அந்த ஒரே மகனுக்கு தான் இந்த பெண் பிறந்திருக்கணும். அப்போ இந்த பெண்ணுக்கும் இவர் என்னதான் வேணும்? தந்தை தான் வேணும். இவரை போய் தாத்தா, இவங்க அப்பாவை போய் இது தாத்தான்னு கூப்பிடுதுன்னா அப்ப அவருக்கு தான் இந்த பொண்ணு பிறந்திருக்கணும். அப்ப இந்த போட்டோல இருக்கணும் இவங்களும் சகோதர சகோதரியா இருந்திருப்பாங்க. அதுதான் அவன் கடைசியா கேட்கறான். அப்பெண் புகைப்படத்தில் உள்ளவனுக்கு என்ன உறவு? புகைப்படத்தில் இருக்கவனுக்கு இந்த பெண் என்ன உறவுனா சகோதரி. ஆன்சர் சகோதரி, சிஸ்டர். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி. முடிந்ததா 35வது கேள்வி. அடுத்தது 36வது கேள்வி. பி என்பவள், பின்னு ஒரு பொண்ணு இருக்கலாம், பி என்பவள் ஏவின் தாய்க்கு, அப்ப ஏக்கு ஒரு அம்மா இருக்காங்களாம், ஏவின் தாய்க்கு ஒரே மகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி என்பவள் ஏவின் தாய்க்கு ஒரே மகள்னா அப்ப ஏ என்னவா இருக்கணும்? பையனா இருக்கணும். ஏன்னா இதுதானே ஒரே மகள், அப்ப இன்னொருத்தன் பிள்ளையா தான் இருக்கணும். அப்ப ஏவுக்கும் பிக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்கான், சகோதரன். ஏ வந்து பிக்கு என்ன உறவு? ஏ வந்து பிக்கு என்ன உறவு? சகோதரன், ப்ரோ, பிரதர். ஓகேவா? அடுத்தது 37வது கேள்வி ஈஸிங்க. நீலம் என்பது பச்சை, பச்சை என்பது ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்தாலே நான் என்ன சொல்லிட்டேன், இதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. டைரக்டா கடைசி கேள்வி என்னன்னு மட்டும் பாருங்க. அன்னப்பறவையின் நிறம் கேட்டிருக்கான். அன்னப்பறவையின் நிறம் என்ன? அன்னப்பறவையின் நிறம் வந்து வெள்ளை. அந்த வெள்ளை என்னவா மாத்திருக்கான்னு பாருங்க. வெள்ளை என்பது சிகப்பா மாத்திருக்கா. அப்ப ஆன்சர் சிவப்பு. முடிஞ்சிடுச்சு. சும்மா எல்லாத்தையும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்தது கேட்டிருக்கான், சாக்லேட் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க முடியும்? அதாவது இந்த இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சு எந்த வார்த்தையை உருவாக்க முடியும்னா பாருங்க, லாஸ்டா லேட்னு இருக்கா, அதுலயே தெரிஞ்சு போச்சு. லேட்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துருக்கான், அதை தான் உருவாக்க முடியும். முடிந்தது ஆன்சர். இதுக்கு உட்காந்து தேவையில்லாம நம்ம செக் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்தது விடுபட்ட எண்ணை நிரப்புகன்னு சொல்லியிருக்கான். ஸோ 24/4/92 கொடுத்துருக்கான். ஸோ 24 4ஆல ஏதோ பண்ணி 92 ஆக்கியிருக்காங்கன்னா 24 4ஐயும் பெருக்குங்க. 4 நாள் 16, 2 நாள் 8, 96 வருதுங்க. 96க்கும் 92க்கும் என்ன சமம்னா 4 கழிக்கணும். ஓ 4ஆல பெருக்கி 4 கழிச்சா என்ன வந்துச்சு? 92 வந்துருச்சு. ஓகே, அப்ப 33 × 2 என்னன்னு பாத்தீங்கன்னா 66, 2 கழிச்சா 64. இப்ப ரெண்டாவது வந்துச்சு பாருங்க. 33 நான் 2ஆல பெருக்கி 2 கழிக்கிறேன். அப்ப 19 × 3 பெருக்கி 19 3 என்னன்னா 3 9 27, ஒரு 3 57 வந்திருக்கும். 57ல 3 போச்சுன்னா 54. அப்ப விடை வந்து 54. முடிந்தது. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை ரெண்டாவதா இருக்கிற நம்பரால பெருக்கி அதே நம்பரால கழிக்கணும். ஓகேவா? குட். அடுத்த கேள்வி, 2x + 4 = 2 + 3x. அப்ப x இன் மதிப்பு என்னன்னு கேக்குறான். நீ x இன் மதிப்பு உனக்கு தெரியல சார், எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாதுன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாரு, விடை இல்ல, அதுலதான் ஏதோ ஒன்னு x இன் மதிப்பு, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 2 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 x க்கு பதிலா போட்டா 2 2 என்னங்க 4. அப்ப 4 + 4 8 ஆயிடுமா? 8 ஆயிடுமா? 4 + 4 என்ன 8. அதையே தான் இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8ன்னு வந்து சமன் ஆகணும். இப்ப 2 + 3 × 2, 3 2 என்னங்க 6, 6 + 2 என்ன 8. அப்ப இங்கேயும் 8 வந்துச்சு, இங்கேயும் 8 வந்துச்சு. 8 = 8 ப்ரூஃப் ஆயிடுச்ச சமன்பாடு. அப்ப ஆன்சர் என்னதான்? 2 தான். முடிந்தது ஆன்சர். ஓகேவா? இதே கூட இப்படி கூட போடலாம். அடுத்த கேள்வி 1 8 27 64 125 216 கமா 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 கமா. இங்க கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ 1க்கு அடுத்து 8 எழுதிருக்கான். இதெல்லாம் பார்த்தா எனக்கு கியூப் வேல்யூ. இது 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப், இது 5 கியூப், இது 6 கியூப். அப்ப இங்க 7 கியூப் வந்திருக்கணும். 7 கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 343. பதில் முடிஞ்சிச்சு. அப்ப கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்பர் சீரிஸ்ல எழுத முடியுமே. அடுத்தது 42வது கேள்வி. கீதா வடக்கு நோக்கி 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். ஆல்ரெடி நான் வடக்கு தெற்குன்னு எப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. அப்ப கீதா வடக்கு நோக்கி 6 கிலோமீட்டர் நடந்துட்டா. ஓகேவா? அடுத்தது பின் இடப்பக்கம் திரும்புகிறாள். இப்படி போறதுக்கு இடது பை எது? இது வலது, இந்த பக்கம் போனாதான் இடது. அப்ப இடது பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் நடக்கிறாள். இடது பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் நடந்தாள். மீண்டும் அவள் இடப்பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர். இப்படி போறவளுக்கு வலதுன்றது மேல, கீழே வந்து இடது. அப்ப இந்த பக்கம் திரும்பி எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறா? 6. அப்ப போன 6ம் வந்த 6ம் சமமாயிடும். அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு நேரா வந்து நின்று இருப்பா. ஓகேவா? எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் அவள் தற்போது இருக்கிறாள்னா புறப்பட்ட இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கா. அப்ப ஆன்சர் 8. ஏன்னா மேல இருக்கிறது தானே 8, அந்த டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். முடிஞ்சிச்சு.
அடுத்தது 43வது கேள்வி. ஒரு வகுப்பில் ராஜுவின் தரவரிசை எண் மேலிருந்து 35ஆவதாகவும் கடைசியிலிருந்து 32ஆகவும் இருக்கிறது. அப்போ மேல டாப்ல இருந்து ராஜுன்னு ஒரு பையன் என்னவா இருக்கான், 35ஆ இருக்கான். கீழே பாட்டம்ல இருந்து எவ்வளவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 32. மேல இருந்து 35, கீழே இருந்து 32. அப்படின்னா அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கறான். சோ ராஜுவினுடைய தரம் தான் நமக்கு மேல இருந்தும் கீழே இருந்தும் கிடைச்சிச்சு இல்ல, அது ரெண்டுத்தையும் கூட்டிக்குங்க. 35, 32. சோ 35, 32 கூட்டினீங்கன்னா 7, 6, 67 வருது. 67 பதில் இருக்கு, போய் உடனே மார்க் பண்ணிடாதீங்க, அது கிடையாது. ஏன்னா ராஜுவை நீங்க எத்தனை முறை கூட்டிருக்கீங்க, 2 முறை கூட்டிருக்கீங்க, அதனால 1 கழிச்சுக்கோங்க. 67 மைனஸ் 1 66, பதில் 66. அடுத்து 44வது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் அல்லன்னு கேட்டிருக்கான். சோ 4ஆல வகுப்படாத எண் வந்து லீப் வருடம். ஓகேவா? சோ லீப் வருடம் 4ஆல் வகுப்படுறதெல்லாம் லீப் வருடம். 2016 4ஆல வகுப்படும், அப்ப அது லீப் வருடம். 2004 4ஆல வகுப்படும், அப்ப அதுவும் லீப் வருடம். 2024 4ஆல வகுப்படும், அதுவும் லீப் வருடம். அப்ப இதுல எது 4ஆல வகுப்படலன்னா 2015. அப்ப 2015 தான் லீப் இயர் இல்ல. ஓகேங்களா? லீப் இயர் இல்லை, இல்லை இருக்குன்னு சொல்லலங்க, இல்லை. ஓகேவா? ஆன்சர் ஏ. அடுத்தது 45th கொஸ்டின். ஏ என்பவர் பி இன் சகோதரர். அப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யாருக்கு சகோதரர்னு பாத்தீங்கன்னா பிக்கு பிரதர். ஓகேங்களா? சோ பி வந்து ஆணானா இருக்கலாம், பெண்ணானா இருக்கலாம், தெரியல. அடுத்த க்ளூ, பி என்பவர் சி இன் சகோதரர். இந்த பி யாருக்கு சகோதரர்னு பாத்தீங்கன்னா சிக்கு சகோதரர். அப்ப இவரும் பிளஸ் தான், ப்ரோ. சி என்பவர் டி இன் கணவர். இந்த சி யாருடைய கணவர்னு பாத்தீங்கன்னா டி இனுடைய கணவர். அப்ப கணவர்னா ஒரு பிளஸ், இவங்க மைனஸ், ஒய்ஃப்னா பெண் வந்து மைனஸ். இ என்பவர் ஏவின் தந்தை. இந்த ஏவினுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா இ. தந்தைன்னும் போது பிளஸ்ங்க, ஏன்னா ஃபாதர் தானே, பிளஸ் இ. அப்ப இவங்க 3 பேருக்கு அப்பா அம்மா யார், ஏபிசிக்கு அப்பா வந்து இ. சோ டி வந்து சியினுடைய ஒய்ஃப், ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருக்கு. அப்படின்னா இ என்பவருக்கு டி என்ன உறவு முறைன்னு கேட்கறான். அதாவது இ என்பவருக்கு டி. இப்போ இவர் வந்து சியினுடைய அப்பா. ஓகேங்களா? இவங்க புள்ள. சோ தம் புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இவங்களை இ என்னன்னு கூப்பிடணும், மருமகள், மருமகள். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. முடிந்ததா? அடுத்தது, நான் ஒரு வரிசையில் இருபுறம் இருந்து பார்க்கும் பொழுதும் 7ஆவதாக உள்ளேன். அப்ப நான் இங்க தான் நின்னுட்டு இருக்கேன். நான் இந்த பக்கம் இருந்து பார்க்கும் போதும் 7, இந்த பக்கம் இருந்து பார்க்கும் போதும் 7னா வரிசையில மொத்தம் எத்தனை பேர்னு கேட்கறான். சோ 7 பிளஸ் 7 கூட்டுங்கம்மா, 14. நான் என்னையே 2 தடவை கூட்டிக்கிறதுனால 1 கழிச்சுக்கிறேன். அப்ப வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க, 13. ஓகேவா? குட். அடுத்தது, ஒரு நாள் காலை பொழுதில் வைதேகி தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்ப வைதேகின்னு ஒரு பொண்ணு வந்து தோட்டத்துல நின்றுட்டு இருக்கா. ஓகே. அப்பொழுது அங்கு வந்த ஆனந்த் அவளுக்கு முன்பு நேராக நின்று அவளிடம் பேசுகிறான். ஆனந்த்னு ஒருத்தன் வரான், அவங்க முன்னாடி நின்று பேசுறான், நேருக்கு எதிரெதிரில் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஆனந்தின் நிழலானது அவனது வலது பக்கம் விழுகிறது. ஆனந்தின் நிழல் வந்து அவனது வலது பக்கம் விழுதுன்னா அப்ப சூரியன் எந்த பக்கம் காலையில இருந்துச்சுன்னா, ஏன்னா கொடுத்திருக்க சிச்சுவேஷன் என்ன, காலையில வந்து நிழல் வலது பக்கத்துல விழணும்னா நம்ம எந்த திசையை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்துட்டு இருந்தாதான் நிழல் எப்படி விழும், வலது பக்கத்துல விழும். காலையில தெற்கு திசையை பார்த்துட்டு இருந்தாதான் நிழல் வலது பக்கம் விழும். அப்ப வைதேகி எந்த திசையை பார்த்திருப்பா, வடக்கு. அததான் அவன் கேள்வி கேட்டிருக்கான். வைதேகி எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறாள், வடக்கு. முடிஞ்சிருச்சு. சோ இந்த கேள்வி வந்து சரி எனக்கு டக்குன்னு புரிய மாட்டேது, நீங்க ஃபாஸ்டா சொல்லிட்டீங்கன்னா நாங்க டைரக்ஷன் சென்ஸ்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தயவு செஞ்சு அதை போய் பாருங்க, உளவியலுக்கு. அதுல கிளியரா சொல்லியிருக்கேன். அடுத்தது, கீழ்கண்ட தொடரில் பொருந்தாத எண் எதுன்னு கேட்டிருக்கான். சோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த 100ன்றது 10 ஸ்கொயர், 121ன்றது 11 ஸ்கொயர், 144ன்றது 12 ஸ்கொயர். அப்ப இங்க 159 தான் வந்து ஸ்கொயர் வேல்யூவே இல்லை. அப்ப அதுதான் பொருந்தாத எண். அடுத்தது, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை. சரி, இது மாத்தலாம். 50வது கேள்வி ஈஸியா இருக்கு. ஒளி வந்து சூரியன்ல இருந்து கிடைக்குது. அப்ப வெப்பம் எதுல இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நெருப்புல இருந்து கிடைக்கும். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அது ஈஸி. இப்போ 49வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 1961 27,000 பேர் இருக்காங்க. அப்ப 1961 27,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை 1971 6% கூடி விட்டதாம். அதாவது 1971 எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்கு, 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 1971 மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். இப்போ இதுக்கு 6% கண்டுபிடிச்சு கூட்டிடணும், அவ்வளவுதாங்க. சோ 27,000க்கு 6% கண்டுபிடிக்கணும்னா 27,000ன்றது 100%. ஓகேவா? இதனுடைய 10% என்னன்னா 2700. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் 10%. 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் 1%.
புரியுதுங்களா? 1%. நம்மள எத்தனை சதவீதம் கூடி இருக்குன்னா 6%. நம்ம 1% 270 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 6%னா 270 into 6 0 7 6 42 2 6 12 12 ஒரு 4 16 12 ஒரு 4 16. அப்ப 1620 பேர் கூடி இருக்காங்களாம் 10 வருஷத்துல. அப்ப 27,000 1620 பேரை கூட்டினா 0 2 6 8 28,620 இருக்கு, ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஏ தான் ஆப்ஷன். ஸோ இந்த கணக்கு புரிஞ்சிச்சா? ஓகேங்களா? சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்குள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உளவியல்ல இருக்கக்கூடிய 50களையும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன் எப்படின்னுட்டு. ஸோ இதற்கு மேலேயும் நீங்க வந்து ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போதும் அதற்கு ஒரு நாள் விட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க. நம்ம கிட்ட இருக்கிற நாட்கள் குறைவு, ஆனாலும் நம்ம காவலர்கள் கண்டிப்பாக ஆகியே தீர வேண்டும். நல்லபடியா படிங்க. தேங்க்யூ.